அடுத்து நம்ம பார்க்க போற ஹோமோஃபோன் வந்து பிரேக். பிரேக்குன்னொடனே உங்களுக்கு வந்து அந்த கார் பிரேக் கூட நினப்பு வரும். ஒன்று BRAKE, அந்த ஸ்பெல்லிங் வந்து BRAKE. ஆல் த கார்ஸ் நீட் பிரேக். எல்லா காருக்கும் மிக முக்கிய தேவை பிரேக், BRAKE. அதே மாதிரி இன்னொரு பிரேக் அதே உச்சரிப்பில் வர்ற வார்த்தை தான் BREAK. மனிதர்கள் எல்லாருக்கும் பிரேக் தேவை. எப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஐ நீட் அ பிரேக் பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு பிரேக்கு, ஒரு இடைவெளி, ஒரு கேப்பு வேணும். பிரேக் BREAK பிரேக் இடைவெளி, BRAKE பிரேக் நிறுத்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து பில்டு. பில்டு அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பெல்லிங் வரும். ஹோமோஃபோன்னாலே ரெண்டு ஸ்பெல்லிங் தான், BUILD பில்டு. பில்டுனா கட்டுறது. வி பில்ட் ஹவுசஸ், நம்ம வீடுகளை கட்டுகிறோம். வி பில்ட் ஹவுசஸ், பில்டுனா கட்டுறது. அதே மாதிரி பில்டுனா ஸோ மை எக்ஸ்பென்சஸ் ஹவ் பீன் பில்டு, என்னுடைய செலவுகள் எல்லாத்துக்கும் கட்டணம் விதிக்கப்பட்டது. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், நான் சாப்பிட்றேன்னா அவங்க பில் பண்ணுவாங்க. தே பில்டு மீ, அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க தே பில்டு மீ, எனக்கு பில் பண்ணாங்க. பில்டுனா கட்டணம் விதிக்கிறது. பில்டு அதேமாதிரி BUILD பில்டுனா கட்டுறது, BILLED பில்டுனா கட்டணம் விதிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஃப்ளூ. ஃப்ளூனா FLEW, ஃப்ளைங்கிறதோட பாஸ்டன்ஸ். ஃப்ளையிங்கோட பாஸ்டன்ஸ் வந்து ஃப்ளூ. த பேர்டு ஃப்ளூ அப்படின்னா அந்த பறவை பறந்தது. எஸ்டர்டே த பேர்ட் ஃப்ளூ. அதே சமயத்தில் FLU ஃப்ளூன்னா அதையும் ஃப்ளூன்னு தான் படிக்கணும். ஃப்ளூங்கிறது ஒரு வகையான ஜுரம், ஃபீவர். ஹீ ஹேட் அ ஃப்ளூ 1 week ago. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஜுரம் வந்தது, அவனுக்கு ஒரு ஃபீவர் வந்தது, அதுதான் ஃப்ளூ. பட் எஸ்டர்டே த பேர்ட் ஃப்ளூ, எஸ்டர்டே அந்த பறவை வந்து பறந்தது. FLEW ஃப்ளூ பறக்கிறது, பறந்தது. FLU ஃப்ளூ ஃபீவர், ஜுரம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு ஹோமோஃபோன் வந்து ஃப்ளவர். ஃப்ளவர்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், FLOWER ஃப்ளவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் ஃப்ளவர்னு தான் சொல்லுவோம், FLOUR மாவுங்கிறது. இப்போ ரைஸ் ஃப்ளவர் அப்படிங்கிறது அது வந்து அரிசி மாவு, FLOUR வந்து ஃப்ளவர். அதே மாதிரி ரோஸ் ஃப்ளவர் வந்து ஒரு ரோஜா பூ, அந்த பூவையும் FLOWER ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஸோ பூ FLOWER ஃப்ளவர், மாவு FLOUR ஃப்ளவர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஹோமோஃபோன் வந்து ஃபாதர். ஃபாதர்னா ஒன்று தானே, FATHER தானே, கட்டாயம் FATHER உண்டு. அப்பா, ஐ லவ் மை ஃபாதர், என்னுடைய அப்பாவை நான் மிகவும் நேசிக்கிறேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அதே சமயத்தில் FARTHERையும் ஃபாதர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஆர் சைலண்ட்டு. ஃபாதர் அப்படின்னா மேலும், கூடவே, இன்னும் அதிகமாக. ஃபாதர் FARTH மேலும், கூடவே, இன்னும் அதிகமாக. FATHER ஃபாதர், அப்பா, தந்தை. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஹோமோஃபோன் வந்து டூயல். டூயல் வந்து DUALனு நீங்கள் ஸ்பெல் பண்ணலாம், DUELனு ஸ்பெல் பண்ணலாம். ஆனால் ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் வேறு, வார்த்தை வேறு. ஸோ ஐ ஹாவ் அ டூயல் ஃபோன் அப்படின்னா ரெண்டு ஃபோன் நம்பர் டூயல் சிம் போட்டிருக்க ஃபோன் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் அ டூயல் சிம் ஃபோன் அப்படின்னா டூயல்னா ரெண்டு. இன்னொன்று ஐ ஹாவ் அ டூயல் வித் ஹிம் அப்படின்னா DUEL, அவனோட நான் சண்டை போட்டிருக்கேன். ஐ ஹாவ் அ டூயல் வித் ஹிம்னா அவனோட ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு வகையில் இருக்குது. டூயல்னா சண்டை போடுறது, போராடுறது, கருத்து வேறுபாட்டோடு இருக்கிறது. DUEL டூயல்னா இரண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோஃபோன் வந்து கோர்ஸ். கவனமாக கேளுங்க. கோர்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராம், ஒரு திட்டம், ஒரு கோர்ஸ், COURSE. இந்த கோர்ஸ் வந்து தமிழ் கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு கூட அந்த கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் COARSE கோர்ஸ் அப்படிங்கிறது கடினம். ரைனோசர்ஸோட ஸ்கின் வந்து ரொம்ப கோர்ஸாக இருக்கும். த ஸ்கின் ஆஃப் த ரைனோசர்ஸ் வில் பி வெரி கோர்ஸ். அதோட ரைனோசர்ஸ்ன்ற மிருகத்தோட, கானா மிருகத்தோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். COARSE கோர்ஸ் கடினம், COURSE கோர்ஸ் திட்டம், ப்ரோக்ராம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ரொம்ப நுணுக்கமான வார்த்தை, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவும் ஒரு ஹோமோஃபோன் தான். ஒரு சவுண்டு, ரெண்டு வார்த்தை. கவுன்சில் நான் அப்படின்னு நான் சொன்னேன்னா COUNCIL அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்லிங்கும் வரும், COUNCL அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கும் வரும். ஸோ ஐ ஆம் இன் அ கவுன்சில்னா நான் ஒரு குழுவில் இருக்கேன், ஒரு திட்டக்குழுவிலையோ ஒரு பிளானிங் கவுன்சிலையோ அப்படி இருக்கிறேன். COUNCLனா குழு. அதே சமயத்தில் ஐ கவுன்சில் ஹிம் அப்படின்னா நான் அவனோட சேர்ந்து ஆலோசிக்கிறேன், நான் ஆலோசனை கொடுக்குறேன், இல்லைனா ஆலோசனை வாங்கிக்கிறேன். ஐ கவுன்சில் ஹிம். COUNCSEL அப்படின்னா கவுன்சல்.
ஆர் COUNCLனா கவுன்சில். அதே சமயத்தில் COUNCILனா கவுன்சில் குழு, COUNCEL கவுன்சில் அப்படின்னாக்கா ஆலோசித்தல்.